தஞ்சை மாவட்டம் வல்லம் அருகே உள்ள முன்னையம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட அரவிந்த் நகர் விரிவாக்கத்தில் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு உட்பட்ட சூரக்கோட்டை பகுதியில் நீர்நிலை புறம்போக்கில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இடம் ஒதுக்கப்பட்டது. அவர்களுக்கு இடம் கொடுத்து 8 மாதங்கள் ஆன நிலையில் தற்போது வரை எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை. குடிநீர், சாலை, மின்விளக்கு என எந்த ஒரு வசதியும் இல்லாததால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாக கூறும் அப்பகுதி மக்கள் இரவு நேரங்களில் பாம்பு, பூரான், தேள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வருவதால் குழந்தைகளை வைத்துக்கொண்டு பயத்தில் வாழக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் விளக்கு உள்ளிட்ட வசதிகள் இல்லாததால் இரவு நேரங்களில் பள்ளி மாணவர்கள் படிக்க முடியாமலும் பள்ளிக்கு உரிய நேரத்தில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குடிநீருக்கு கூட 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வல்லம் பகுதிக்கு சென்று தண்ணீர் எடுத்து வர வேண்டியுள்ளது. செல்போன் சார்ஜ் செய்ய வேண்டுமென்றால் கூட கடைக்கு சென்று 1 மணி நேரத்திற்கு 30 ரூபாய் கொடுத்து சார்ஜ் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. தங்கள் பகுதிக்கு உரிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தால் மேலும் இந்த பகுதியில் ஒதுக்கப்பட்ட மக்கள் வீடு கட்டி குடியேறி தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும். குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க முடியும். தற்போது மிகவும் சிரமப்படுவதாகவும் வீடு கூட இல்லாமல் வாழக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறும் மக்கள் விரைந்து தங்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரியிடம் கேட்டபோது அந்த இடத்தில் ஆய்வு செய்து விரைந்து அடிப்படை வசதிகள் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். நாங்கள் 8 மாதம் ஆகுது, எந்த சௌகரியமும் கிடையாது. நீங்கள் இடம் தரேன், கரண்ட் தர்றாங்க, தண்ணி தராங்கன்னு சொன்னாங்க, எதுவுமே கிடையாது. மனு மேலே மனு கொடுத்துருக்கோம். இன்னும் இந்த வாரம் அந்த வாரம் இந்த வாரம் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. பிள்ளைக்கு தேள் பூச்சி வர்றது ராத்திரிலாம் வர்றதே தெரிய மாட்டேங்குது. பிள்ளைங்க படுப்பெல்லாம் கெட்டு போகுது, சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம். ஏன் எனக்கு தண்ணி வசதி, கரண்ட் வசதி கொடுக்கணும். எங்களுக்கு இடம் கொடுத்து ஒரு 8 மாதம் ஆச்சு. வந்து குடியிருக்க சொன்னாங்க, வீடு கட்டிட்டு குடியிருக்க சொன்னாங்க, குடியிருக்கோம். ஆனால் தண்ணி வசதி, கரண்ட் வசதி எல்லாம் பண்ணி தராங்க. நீங்கள் முதல்ல போய் ஒரு குடிசையை போட்டுட்டு இருங்க, நாங்கள் வந்தோடனே பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் ஒரு 8 மாதம் ஆச்சு. வீடு கட்டி குடிசை கட்டி 8 மாதம் ஆச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் இன்னும் எந்த வசதியும் பண்ணலை. வாரம் மனுவும் போய் கொடுத்துட்டு தான் இருக்கோம். கொடுத்ததுக்கு இந்த பார்க்குறோம் தான் சொல்லிட்டு இருக்காங்களே. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கேருந்து வல்லம் போய் தான் தண்ணி தூக்கிட்டு வரோம். கரண்ட் பார்த்தா நைட்டுக்கு பாம்பு, பூச்சி எல்லாமே வருது. சின்ன பிள்ளைங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இது 18 குடும்பம் இருக்காங்கண்ணே. ஆனால் இடம் மட்டும் தான் கொடுத்து வீடு கட்டுங்க, கரண்ட் எல்லாம் கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வீடு கட்டி 2-3 மாதம் ஆகிட்டு, ஆனால் யாருக்கும் கரண்ட் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. புள்ளியில் வச்சுட்டு பாம்பு பூச்சி வந்தாலும் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. போய் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த செய்கிறேன்றாங்க. அதுக்கப்புறம் எதையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்களும் போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு டெய்லி போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஆனால் எதையுமே செஞ்ச பாடு கிடையாது. ஆனால் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரண்ட் இல்லாமல் ரொம்ப செல் எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்தோம்னா 30 ரூபா கேட்குறாங்க. கரண்ட்டுக்கு செல்லு சார்ஜர் போடுறதுக்கு ரொம்ப பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்.